தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்ததையொட்டி தமிழக அரசின் முதல் 100 நாள் சாதனைகளை விளக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலாளருமான காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் 100 நாள் சாதனைகளை எடுத்துரைத்து பேசினர். கூட்டத்தில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் பேசுகையில், பல்லாவரம் தொகுதி மக்களின் ஒவ்வொரு கோரிக்கையையும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கனிவுடன் ஏற்று அவற்றை உடனுக்குடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றார். பல்லாவரம் மட்டுமின்றி தமிழகத்தின் 234 தொகுதிகளில் உள்ள மக்களின் பிரச்சினைகளையும் முதல்வர் கனிவுடன் கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் எதிர்க்கட்சியினர் சட்டமன்றத்தில் தொகுதி மக்களின் பிரச்சினைகளை பேசாமல் அவற்றை திசை திருப்பும் வகையில் செயல்பட்டு வருகின்றனர். கடந்த காலத்தில் தமிழகத்தில் ஊழல் என்பது கொரோனா வைரஸ் போல் அனைத்து இடங்களிலும் பரவி கிடந்தது. ஊழலில் திமுக PhD பட்டம் பெற்றது போல் செயல்பட்டது. அந்த ஊழலை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களிலேயே ஒழித்து தூய்மையான நிர்வாகத்திற்கு அடித்தளம் அமைத்துள்ளார் என்று புகழாரம் சூட்டினார். மக்களுக்கான நலத்திட்டங்கள், நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் அரசின் முதல் 100 நாள் சாதனைகள் குறித்து பொதுக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திரளான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் வெற்றி சாதனையை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என் ஆனந்த் அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தலைமையேற்று காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேலும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட துணை செயலாளர் KV சுனிதா ரமேஷ் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளருக்கு வேட்பாளராக அறிமுகப்படுத்தி 13 பெண்களை சட்டமன்றத்திற்கு அடுத்து திமுக 20 பெண் வேட்பாளருங்க. 20 பேர் 6 பேர் உள்ள கொண்டு போயிருந்தாங்க. கை தட்டிடலாம், பரவாயில்ல, நல்ல விஷயம். அரியணையில் என்னை அமர வைத்த என் நெஞ்சில் குடியிருக்கும் பல்லாவரம் மக்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை பட்ஜெட்லயே நம்மளுக்கு அப்ரூவல் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை. நம்மளோட தொகுதியில ஏரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பணம் ஒதுக்கி நம்ம தொகுதிக்கு, எல்லா தொகுதியுமே, இந்த தொகுதி இல்லை 234 தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்க கொடுங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்ட அடுத்த நிமிஷம் கதவை திறந்து அமைச்சர் பெருமக்களும் நம்மளுக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் தான் நம்ம தளபதி அறிவிச்சிட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சியுமே சேர்ந்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவை சட்டமன்றத்தில் அதை கேளுங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா அவங்க அதை விட்டுட்டு உண்மையாவே நானே சொல்றேன், அவங்க கொண்டு வந்த காலேஜில் ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம், அவங்க கொண்டு வந்ததுல தான் நாங்க படிச்சோம். புகழ் யாருக்கு என்பது முக்கியம் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறது மட்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்றவர் தான் நம்ம தலைவர், நம்ம தளபதி, நம்ம முதலமைச்சர். ஆனா அதை விட்டுட்டு அவங்க இப்ப கூட அவங்க தொகுதிக்கு என்ன வேணும்னு கேட்கல, நாங்க தான் செஞ்சோம் சொல்லிட்டு இருக்காரு. அதை விட்டுட்டு தொகுதி எப்படி மேம்படுத்தணும்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்கூல் எல்லாம் கட்டினாங்க, இன்னைக்கு அவங்க அதோட சேர்த்து இந்த கொரோனா வைரஸ் மாதிரி லஞ்சம் ஊழல் அதையும் சேர்த்து PhD படிச்சு முடிச்ச மாதிரி எல்லாரும் பரப்பி வச்சுட்டாங்க. ஆனா இந்த 100 நாள்ல அதை ஒழிச்சிருக்காரு நம்ம தளபதி.
இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.